முருகாச்சரணம். அனைவருக்கும் வணக்கம். நிறைய அடியார்கள் எங்களுடைய வழிபாட்டு முறையை பற்றி கேட்டுகிட்டே இருப்பாங்க. நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாட்டில் என்ன வழிபாடு செய்கிறீங்க, திருப்புகள் கற்றுக் கொடுக்குறீங்க, வேல்மாறல் கற்றுக் கொடுக்குறீங்களாம், இதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்டதன் அடிப்படையில் இந்த காணொலியும் முழுமையாக நான் பதிவு செய்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் விளக்கம் கொடுக்க முடியல. முழுமையாக பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அது போய் சேர்ந்துடும் அப்படிங்கிறதுக்காக இந்த காணொலி பதிவு பண்ணுறோம். பொங்கித்தாய் திருப்புகழ் பிரம்ம முகூர்த்த சபை அப்படிங்கிற ஒரு சபை ஏற்படுத்தப்பட்டு இதுல 2 வேளையும் பாராயண முறைகள் திட்டமிட்டபடி திருப்புகழம் முறைப்படி வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் ராக தாளத்துல, சாமிகள் எந்த ராகத்துல ஒவ்வொரு திருப்புகளுக்கும் ஒரு ராகத்தை பாடியிருக்காங்க, அந்த ராகத்துல இந்த பாடல்கள் உங்களுக்கு திருப்புகழ் பாடல்கள் சொல்லி கொடுக்குறார். திருப்புகழ் ஆசான் திரு விநாயகம் ஐயா அவர்கள் வள்ளிமலை சாமிகளையே பார்த்த அவர் சிறு வயது குழந்தையா இருக்கும்போது சாமிகள் மடியில தவழ்ந்த ஒரு ஆசான் வந்து இந்த ராகத்துல சொல்லி கொடுக்குறார். இதுதான் இந்த பிரம்ம முகூர்த்த பொங்கித்தாய் திருப்புகழ் பிரம்ம முகூர்த்த வழிபாடு ஏற்படுத்துது. இது எப்படி நடக்குது அப்படின்னா, இது ஒரு கூகுள் மீட்ல நடக்கும். காலையில பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் 4:30 மணி, 4:30 மணிக்கு கரெக்டா இது தொடங்கிடும். இதுல பல்வேறு யோக பயிற்சிகளையும் நாங்க மேற்கொள்வோம். மாலையில அதே போல 7 மணிக்கு தொடங்கும். மாலையில நீர் பிரார்த்தனை, வேல்மாறல், திருப்புகழ் வகுப்புகள் இருக்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் ஆகச்சிறந்த வகுப்புகள் எல்லாம் திட்டமிட்டு நிறைய ஸ்தலங்களுக்கு இன்னைக்கு மானசீகமான பயணங்கள் எல்லாம் இன்னைக்கு புதுசா நாங்க அந்த பயணங்கள்லாம் மேற்கொண்டோம். ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அந்த அடியார்கள் அதோட உணர்வை பகிரும் போது எங்களுக்கே மிகப்பெரிய ஒரு நன்றி உணர்வை ஏற்படுத்தினுச்சு. இதை கொடுத்த இறைவனுக்கு நன்றி அப்படின்னு. முதல்ல காலையில எப்படி இதை தொடங்குறோம் அப்படின்னா, காலையில நாங்கள் ஃபர்ஸ்ட் இந்த சுவாசத்தை கவனிக்கக்கூடிய பயிற்சியிலேருந்து இந்த தொடக்கம் இருக்கும். முதல்ல இது வந்து புத்தரோட ஆனா பானா சதின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய சுவாசம், நம்மளுடைய கவனம் முழுக்க இந்த சுவாசத்துல இருக்கும். இந்த பயிற்சியில ஃபர்ஸ்ட் நம்ம வந்தோடனே நம்மளுடைய தெய்வ சிந்தனைக்கு நம்மளுடைய சிந்தனை ஒருமுகப்படுத்துறதுக்காக இந்த பயிற்சியை மேற்கொள்வோம். 2வது பயிற்சியாக நன்றி உணர்வு கிராட்டிடியூட் பயிற்சி இருக்கும். அது அப்படி என்ன நன்றி உணர்வு அப்படின்னா, நம்ம ஈன்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் நமக்கு அருளிய குருமார்களுக்கும் உதவிய உறவுகளுக்கும் முதல்ல நன்றி உணர்வு நம்ம சொல்லணும். அந்த நன்றி உணர்வு பயிற்சி இருக்கும். அது ஒரு சில மணித்துளிகள் இருக்கும், எல்லாமே குறிப்பிட்ட நேரங்கள் இருக்கும். 3வது ஆகச்சிறந்த பயிற்சி நாடி சுத்தி பிராணாயம். நாடி சுத்தி பிராணாயமும் செய்யறது வந்து ரொம்ப கவனமா செய்வோம். விழிப்புணர்வோட எப்படி சுவாசத்தை எடுக்கிறது, முதல்ல சுவாசத்தை எக்ஸ்கேல் பண்றது, அப்புறம் இன்ஹேல். இது வந்து நீங்க சவுண்ட் இல்லாம ரொம்ப பொறுமையா ரொம்ப நிதானமா இந்த பயிற்சிகளை சொல்லி கொடுப்போம். நாடி சுத்தி பிராணாயம் இது 3வது பயிற்சி. பிரம்ம முகூர்த்த வேலையில இது 3வது பயிற்சி. இதெல்லாம் வந்து இடைவிடாது நடக்கும். இப்பதான் நீங்க பயிற்சிக்கு தயாராகிட்டீங்க, இந்த திருப்புகழ் படிக்கிறதுக்காக உங்களை தயார்படுத்திருக்கீங்க. 4வது கண்களை மூடுவோம். குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் துறக்காத பயிற்சி. ஓரெழுத்து மந்திரம். முதல்ல ஏக வணக்கம் இருக்கும். ஓம்ங்கிற பிரணவத்தோட ஏக வணக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் ஓம்ங்கிற பிரணவத்தோட விரிவாக்கத்தோட ஆவுமா பயிற்சி. ஆவுமா பயிற்சி ரொம்ப சக்தி வாய்ந்த பயிற்சி. இதை பயிற்சி பண்ண எல்லாருக்குமே அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடந்திருக்கு. ரொம்ப சக்தி வாய்ந்த பயிற்சியை இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில இந்த ஓம்ங்கிற பிரணவத்தை ஆ ஊ மா, அகரம் உகரம் மகரம், இந்த இம் சவுண்டு, மாயையை நீக்கக்கூடிய இந்த இம் சவுண்டோட இந்த பயிற்சி நடக்கும். அதுக்கப்புறம் ஓமோட முழு வடிவ பயிற்சி இருக்கும். இதுல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, இந்த பாவனை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். இந்த பாவனை நாங்க பண்ண சொல்லுவோம். இந்த பாவனைங்கிறது என்னன்னா, சித்தர்கள் கையாண்டது தான் இந்த பரிபாசை. இந்த பாவனைங்கிறது இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப எல்லாமே எல்லா இடத்துலையும் ஈர்ப்பு விதி, லா அட்ராக்ஷன், மேஜிக் அதெல்லாம் சொல்றாங்க, மேனிஃபெஸ்டேஷன் அப்படிலாம் சொல்றாங்கல்ல, இதுதான் அந்த பாவனை. சித்தர்கள் கையாண்ட முறைப்படி இது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். அதை நீங்க அந்த பாவனை பண்ணும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். இந்த பயிற்சி நிறைவாகும். இதுக்கப்புறம் தொடர்ச்சியா ரொம்ப சக்தி வாய்ந்தது, உள்ள முருக ஊன் உருக சொல்லக்கூடிய இந்த ஓம், நம்ம முருகாங்கிற அந்த நாமம், அது அப்படியே உள்ளத்திலேருந்து நாங்கள் அந்த கண்ணீர் ஆனந்த பரவசத்தோட அந்த முருகாங்கிற அந்த நாமத்தை சொல்லுவோம். அது வெறும் நாமம் மட்டும் இருக்காது. உங்களை ஆட்கொண்ட முருகப்பெருமானை மானசீகமாக உங்கள் முன்னால் கொண்டு வந்து இந்த பயிற்சி இருக்கும். இந்த பயிற்சி ஆக சிறந்த பயிற்சி. பல்வேறு விதமான துன்பங்கள்லையும் துயரங்கள்லையும் பட்ட மனசு, கல்லை போல இருந்த மனசு, பல கண்ணீர்களுக்கு இந்த வார்த்தை மிகவும் ஆறுதலாகவும் அவர்களை தேற்றக்கூடியதாகவும் இந்த முருகாங்கிற அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில இந்த பயிற்சியை பண்ணும்போது அவ்வளோ பெரிய மன நிறைவை கொடுத்துருக்கு. இந்த பயிற்சி பண்ணவங்களுக்கு அதோட அர்த்தம் புரியும், அது எவ்வளோ மன நிறைவை கொடுத்தது அப்படிங்கிறத.
அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி சடாட்சர மந்திரம், 6 எழுத்து மந்திரம். அந்த மந்திரத்தை உங்களுக்கு முன்னால உங்களுக்கு ஆட்கொண்ட எம்பெருமான் முருகப்பெருமானோட இந்த ராஜ கம்பீரத்தோட அவங்களுக்கு முன்னாடியே இந்த சடாட்சர மந்திரத்தை மானசீகமாகவே நீங்கள் அதை ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது அது அதீத பிராணசக்தியை தனக்குள்ள நிலைநிறுத்தும். இந்த முக்திக்கான திறவுகோல்னு சொல்லக்கூடிய இந்த சடாட்சர மந்திரத்தை அதுவும் பிரம்ம முகூர்த்த வேலையில சொல்லும் போது எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பயிற்சியில் கலந்து பாருங்க. அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குது. இது சடாட்சர மந்திரம் நிறைவடைஞ்சோன்னே ரொம்ப சக்தி வாய்ந்த வேலுக்கான வேல் மந்திரம் அடுத்த பயிற்சி. இது எல்லாமே கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்கும். வேல் பயிற்சியை நாங்கள் மேற்கொள்வோம். வேல் மந்திரம், வேலுக்கான மந்திரத்தை நாங்கள் அதை செயல்படுத்துவோம். அடுத்ததாக வேல்மாறலோட சக்திமிகு 3 பாடல். இது எந்த இடத்துலையும் எந்த வழிபாட்டிலையும் சொல்லப்படலை. 3 பாடல்கள் இருக்கும். அந்த 3 பாடல் என்னங்கிறத வகுப்பில் நீங்கள் கலந்துங்க. அதில் நாங்கள் சொல்லித்தரோம். இந்த ஒவ்வொரு பயிற்சிக்கு மத்தியிலும் உங்களுக்கு பாவனை இருக்கும். இந்த பாவனை பண்ணும்போது ஒவ்வொரு பயிற்சி இருக்கும்போது அதீத பிராணசக்தி தன் உடலுக்குள்ள நிலைநிறுத்தப்படும். நீங்கள் அப்போ மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நடக்கும். இது நிறைய நடந்திருக்கு. பல நூற்றுக்கணக்கான அடியார்கள் சாட்சி. அதில் பங்கேற்ற அத்தனை பேரும் அதில் பயனடைஞ்சிருக்காங்க. இப்போ 3rd பேட்ச் கிட்ட போயிட்டுருக்கு. இது ஃபஸ்ட்டு நாங்கள் யூடியூப்பில் லைவ் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ கூகுள் மீட்டில் 1 ஆண்டு காலமாக நிறைவு செய்து அதில் கலந்துக்கிட்ட அதை தொடர்ச்சியாக பயன்பட்ட அத்தனை பேருக்கும் அவங்க என்ன முதல்ல மனதை நிறைவாக மகிழ்ச்சியாக இந்த பயிற்சிகள் இந்த யோகத்தன்மை மாற்றுது. இறுதியாக உங்களுடைய இந்திரியங்களை உணரக்கூடியது. இப்போ நீங்கள் இத்தனை பயிற்சிகள் செஞ்சதை உங்கள் புலன்கள் மூலியமாக எப்படி இந்த இறைவன்ட்டேருந்து ஆற்றலை பெற்றுக்கலாம், அதை எப்படி நீங்கள் உணரலாம், உங்கள் குருமார்கள் எப்படி உங்களுக்கு பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த பயிற்சி இறுதியாக இருக்கும். இதுக்கப்புறம் நாங்கள் திருப்புகழ் பாராயணம் தொடங்குவோம். அது இந்த பயிற்சியெல்லாம் ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் திருப்புகழ் பாராயணம். இறுதியாக திருப்புகழ் பாராயணம் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் சொல்லி கொடுத்த முறையில் திருப்புகழ் ஆசான் அந்த திருப்புகழை ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு ராகத்தை அமைச்சிருக்காங்க. நிறைய இடங்கள்ல திருப்புகழ் புத்தகம் கொடுக்குறாங்க. நாங்கள் இந்த புத்தகம் தான் உங்களுக்கு கொடுப்போம். இந்த புத்தகத்தின் மூலியமாக தான் திருப்புகழ் வகுப்புகள் இருக்கும். வேல்மாறல் புத்தகம் சாமிகள் உருவாக்குனது. இந்த வேல்மாறலை மட்டும் இல்லாமல் இதே போல சாமிகள் வேல்மாறலை போல மேலும் பல கவச பாராயணங்களை உருவாக்குனாங்க. வேல்மாறல், மெய்க்காவல், திருப்புகழ் பாராயண குண்டு, திருப்புகழ் போற்றி, மார்கழி மாத திருப்புகழ், நவராத்திரி திருப்புகழ் எல்லாமே இதில் இருக்குது. இது எல்லாமே அந்த தன்மையில தான் உருவாக்கியிருக்கோம். இது எல்லாமே இந்த தன்மையில சாமிகள் உருவாக்குனது. இந்த வழிபாடுகள்லாம் உங்களுக்கு எப்படி ராகத்தோட படிக்கணும் அப்படிங்கிறத வள்ளிமலை சுவாமிகளில் சிறு வயதில் சாமிகள் மடியில் தவழ்ந்து திருப்புகழ் ஆசான் சொல்லி கொடுக்குறாரு. முறைப்படி சொல்லிக்கிறாரு. ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு ராகம் இருக்கு. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, திருப்புகழை ஒரே ராகத்துல படிக்கணும். அப்படி இல்லை. இந்த திருப்புகழை ராகத்தோட படிக்கணுங்கிற அமைப்பை ஏற்படுத்தினது குருநாதர் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள். குருநாதர் தான் இதை ராகத்தோட இதை ஏற்படுத்தினாங்க. இதை வள்ளிமலை பொங்கித்தாய், பொங்கியம்மா அவங்க தான் சாமிகளுக்கு இந்த ஞானத்தை கொடுத்தது. இந்த இருக்காங்க பாருங்க, இவங்க தான் வள்ளிமலை பொங்கித்தாய். இவங்க தான் சாமிகளுக்கு இந்த திருப்புகழை முறைப்படி ராகத்தோட படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஞானத்தை அருள்னது. நாங்கள் இந்த பொங்கியம்மாவை உயிர் மூச்சா நாங்கள் வழிபாடுவோம். ஏன்னா இந்த பொங்கித்தாயினோட அனுகிரகம் இருந்தால் தான் திருப்புகழை முறைப்படி ராகத்தோட படிக்க முடியும். இந்த முறைப்படி இந்த ராகத்தோட ராசான் சொல்லி கொடுப்பார். 1/2 மணி நேரம் இந்த பயிற்சிகள் இருக்கும். திருப்புகழ் பயிற்சி இது நிறைவான பகுதியில் ஆக சிறந்த ஒரு வழிபாடு இருக்கும். ஆஸ்ட்ரோ டிராவல்னா நீங்கள் இருந்த இடத்துலேருந்து ஒவ்வொரு ஸ்தலங்களை நோக்கி பயணப்படுவீங்க. எப்படி நீங்கள் முதல்ல நாங்கள் பழனி போனோம். இன்னைக்கு நடந்தது. நேற்று திருவண்ணாமலை பயணம். இன்று நாங்கள் திருத்தணி போனோம். அந்த ஸ்தலத்துக்குள்ள திருப்புகழை பாடுவோம். அந்த ஆசான் பாடுவார். அந்த ஸ்தலத்தை நோக்கி அருணகிரிநாத சுவாமி பெருமான் எப்படி அந்த முருகப்பெருமானை அந்த ஸ்தலத்தை நோக்கி அந்த எம்பெருமானை பார்த்து பாடினாரோ அதே போல அந்த பாடல் பாடப்படும். உங்கள் மனம் இயல்பாகவே அந்த ஸ்தலத்தை நோக்கி பயணிக்கும். நீங்கள் அந்த ஸ்தலத்தை நோக்கி முருகப்பெருமானை திருத்தணி ஸ்தலத்தை நோக்கி நாங்கள் இன்றைக்கி பயணிச்சுட்டு வந்தோம். அவ்வளோ பெரிய மன நிறைவை கொடுக்கும். இப்படி வகுப்புகள் எங்கேயாவது நடந்துச்சுன்னா தயவு செய்து கண்ணை மூடி அங்கே போய் கலந்துங்க. அப்படி சொல்லி கொடுக்குறாங்களா, அர்ப்பணிப்போட 2 வேளையும் உங்களுக்கு திருப்புகழ் வகுப்பு வச்சு சொல்லித்தராங்களா அப்படிங்கிறத பாருங்கள். அப்படி சொல்லி கொடுத்தாங்க என்றால் நீங்கள் தயவு செய்து போய் கலந்துக்கலாம். உங்கள் வாழ்க்கை அற்புதமாக்கப்படும். நீங்கள் எங்கள் வகுப்பில் நீங்கள் கலந்து பாருங்கள். ஒரு சில குறிப்பிட்ட நாள் வாங்க.
பிரச்சனை தவண்டுட்டு இருக்கீங்க, எங்கே போய் சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க. நீங்கள் ஒரு நாள் இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாட்டில் கலந்து பாருங்கள். ஒரு சில நாட்கள்லேயே உங்கள் மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த எம்பெருமான் முருகப்பெருமானுடைய கருணையில் நீங்கள் திளைப்பீங்க. இது ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு தேன் அமுதம். ஒரு நாளோட தொடக்கம் எப்படி இருக்கோ அப்படி தான் அந்த நாளே அமையும். இந்த ஒரு நாளோட தொடக்கத்தை நீங்கள் சிறப்பாக அமைச்சிட்டிங்கன்னா அந்த நாள் சக்தி மிக்க நாளாகவும் வெற்றி மிக்க நாளாகவும் இந்த வாழ்க்கையோட அர்த்தமுள்ள நாளாகவும் மாற்றப்படும். அந்த வருத்தமுள்ள நாளாக மாற்றக்கூடிய முன்னெடுப்பை தான் இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குது. பொங்கித்தாயோட அனுகிரகத்தில் பொங்கித்தாய் திருப்புகழ் பிரம்ம முகூர்த்த சபை இதை ஏற்படுத்தி கொடுக்குது. பல நூற்றுக்கணக்கான அடியார்கள் வாழ்க்கை மாறின மாதிரி உங்கள் வாழ்க்கையும் மாறும். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் மீண்டு வரத்துக்கு உங்கள் மனதின் மூலியமாகவே அதை சரி பண்ணிக்கலாம். அத்தனையும் உங்களுடைய முத்தி நிலைக்கு வழிவகுக்கும். இந்த தகவல்லாம் பரிமாறப்பட்டதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் உங்களை வகுப்பில் சந்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாத சுவாமி பெருமான் திருவடிகளே சரணம். வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் துணை. பொங்கித்தாய் அருள் வேலுமயிலும் துணை. முருகாச்சரணம் முருகாச்சரணம். நன்றி. பயன்பெறுவோம். நன்றி. முருகாச்சரணம்.